வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சுவையான வடை ஒன்று செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கேரட், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லித்தழை, பச்சரிசி மாவு, உப்புங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை காய் செதுக்கிறதுல நல்லா சீவி வச்சுக்கணுங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த நம்ம கையால் பிசைஞ்சால் கட்டியாக படும். நம்ம சீவிக்கிட்டால் ஒத்தாப்பில் இருக்குங்க நைஸாக. இப்போ கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், மல்லி, அரிசி மாவுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. பிசைஞ்சோடனே கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு வாணலில் அடுப்பில் வச்சிடலாங்க. பாருங்கள், வடை தட்டிட்டு வந்துட்டோம். எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. இதை பாருங்கள், போட்டாச்சு. வடை நல்லா புசு புசுன்னு உப்பி நல்லா மிருதுவாக நல்லா இருக்குங்க. நம்ம வீடுங்களில் உளுத்த வடை, கடலை வடை, மெது வடைலாம் செய்கிறோம் இல்லைங்க, சுடுற நேரம் அந்த நேரம் மட்டும்தான் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நமுந்து போன மாதிரி ஆகிடும். ஆனால் இது உருளைக்கிழங்குல செய்கிறதுனால நல்ல முறுமுறுப்பாக நல்லா இருக்கும். எப்போ சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி பண்ணுங்கள், சீக்கிரம் பண்ணிடலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு வேகிற நாடி தாங்க வடை ரெடிங்க. பாருங்கள், அப்படியே வடையாகவும் போட்டுக்கலாம். நான் அப்படியே உருண்டி போண்டா மாதிரியும் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம போடக்குள்ளே எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம எதுவுமே சேர்க்கல. பிள்ளைங்களுக்கு காரம் இல்லாத அது ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால அது ஒரு இனிப்பு கலந்த சுவை நல்லா இருக்கும். பச்சை மிளகாவை கம்மியாக போட்டுக்குங்க குழந்தைங்க. நான் அரை பச்சை மிளகா தான் நைஸாக அரிஞ்சு போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன். இதுவே போதுமான அளவுக்கு காரங்க. இதுக்கு மேலே சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நம்ம சுவையான உருளைக்கிழங்கு வடை தயார். நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. A like would be appreciated. And don't forget to subscribe.